வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வாக்குறுதி அளித்தவாறு வடக்கு மாகாணத்துக்கு பல்வேறு திட்டங்களுக்கு பெருமளவு நிதி ஒதுக்கியுள்ளார் என்றும் அவருக்கு எமது வடக்கு மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயக்கன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் திட்ட மேலாய்வு கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற போதே ஆளுநர் இதனை தெரிவித்தார். இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியினால் நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன்படி வடக்கு மாகாணத்துக்கு பல்வேறு வகையிலும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அதிகளவான நிதியும் வடக்கு மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதி தனது உரையில் வடக்கு அதிகாரிகள் கோரிய நிதியையே வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். எமக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை நாம் முழுமையாக செலவு செய்ய வேண்டும் என்றும் எவ்வளவு விரைவாக அந்த நிதியை செலவு செய்து முடித்து மேலதிக நிதியை நாம் கோர வேண்டும். இது எமக்கு சவாலானதுதான். நாம் நிதியை திருப்பி அனுப்பாமலே நிதியை திருப்பி அனுப்பியதான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் பெருமளவு நிதி எமக்கு கிடைக்கப்பெறும் நிலையில் அதை உரிய முறையில் செலவு செய்ய வேண்டும். எமது செயற்பாடுகளை ஊடகங்களுக்கு உட்பட பல தரப்புகளுக்கும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன. எமது செயற்பாடுகளை ஊடகங்கள் உட்பட பல தரப்புகளும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே வெளிப்படைத்தன்மையாக நிதியை விரைவாக செலவு செய்ய வேண்டும். அத்துடன் ஜனாதிபதி வீதி அபிவிருத்திக்காக விசேட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதியை வடக்கின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சமமாக பகிர தேவையில்லை. தேவைப்பாடுகள் எங்கு அதிகமோ அங்கு அதிகளவு நிதியை ஒதுக்குங்கள். மேலும் இந்த திட்டத்துக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு தெரிவுகளை முன்னெடுக்காமல் வண்டி பிராந்தியத்தின் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று நேரடியாக பார்த்து தெரிவு செய்யுங்கள். அப்போதுதான் அந்த மக்கள் அனுபவிக்கின்ற வழி உங்களுக்கு தெரியும் என்றார். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது எதிர்வரும் 22ஆம் திகதி சனிக்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சனிக்கிழமை காலை 7:30 மணியளவில் நாகப்பட்டினத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசன்துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் மதியம் 1:30 மணியளவில் காங்கேசன்துறையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும். மேலும் கப்பலுக்கான பயணச்சீட்டு www.sailsubham.com என்ற இணையதளத்துக்குள் பிரவேசித்து பதிவு செய்ய முடியும் எனவும் கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்திற்கு 6 நாட்கள் ஈடுபடும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய அத்துமீறிய இழுவமடி படகுகளால் நமது மீனவர்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் அதனை பயன்படுத்தி சீனா இந்திய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடும் வகையில் நம்மை பயன்படுத்துவதற்கு இடமளிக்க மாட்டோம் என யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் தலைவர் செல்லத்துறை நற்குணம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சமாசத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த வாரம் சீனா தூதரக அதிகாரிகளை எமது கடற்றொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்தில் சந்தித்தோம். அவர்களை சந்தித்ததன் நோக்கம் கடந்த கொரோனா காலங்கள் மற்றும் இந்திய இழுவை படகுகளினால் பாதிக்கப்பட்ட எமது மீனவர்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகளை செய்தார்கள். அவர்கள் செய்த உதவிக்கு நன்றியை தெரிவித்ததோடு தொடர்ந்தும் இந்திய இழுவைமடி படகுகளால் பாதிக்கப்பட்டு வரும் எமது மீனவர்களுக்கு உதவி செய்யுமாறு கோரிக்கை விடுத்தோம். இதே கோரிக்கையை இந்திய அரசிடமும் முன்வைத்திருக்கின்றோம். யார் எமது மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டினாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். இந்தியா அத்துமீறிய இழுவைமடி படகுகளால் தொடர்ச்சியாக நாம் பாதிக்கப்பட்டு வரும் நிலை சீனா எமக்கு உதவி செய்கின்றோம் என எமது கடல் பிராந்தியத்தால் இந்திய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடும் வகையில் எம்மை பயன்படுத்த எதிர்பார்த்தால் அதை செய்ய முடியாது. இந்தியா எமது அயல் நாடு. அது மாத்திரமல்ல எமது தொப்புள் கொடி உறவு என்ற ரீதியில் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எமது கடலை பயன்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என்றார். இலங்கையில் எரிபொருள் மீதான வரியை அரசாங்கம் நிச்சயமாக குறைக்கும் என அரசாங்கத்தின் பிரதமர் ஹொரடாவும் அமைச்சருமான நலிந்த ஜாயதிச உறுதியளித்துள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் எரிபொருள் வரி தொடர்பான விரிவான அறிக்கை விரைவில் சபையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் இன்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் தெரிவித்தார். இதேவேளை ஏற்கனவே உள்ள 50 ரூபாய் எரிபொருள் வரியை குறைப்பதாக அரசாங்கம் முன்னர் வழங்கிய வாக்குறுதி தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர கேள்வி எழுப்பியிருந்த நிலையிலேயே அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார்.
தற்போதைய நிலையில் வாகனங்களை இறக்குமதி செய்வது ஆபத்தானது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர், எனக்கு ஜப்பானிய கார் வாங்க வேண்டும் என்ற கனவு இருந்தது. 14 லட்சத்துக்கு ஒரு விட்ஸ் வாங்க முடியும் என்று யார் சொன்னது? டொயோட்டோ ரோய்ஸ் 122 லட்சமும், யாரிஸ் 185 லட்சமும், பிரியஸ் 289 லட்சமும் என தற்போது விலை உயர்ந்துள்ளது. இங்கேதான் பாரிய குழப்பம் ஏற்பட்டுள்ளது. தனது வரவு செலவு திட்ட உரையில் பெரும்பாலான வரி வருவாயை வாகன இறக்குமதியில் இருந்து எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். வாகனங்களின் விலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. எனவே வாகனங்களை இறக்குமதி செய்வது மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் இவ்வளவு விலைக்கு யார் வாகனங்களை கொண்டு வருவார்கள்? இலங்கையில் இதுபோன்ற வாகனங்களை வாங்கும் அளவுக்கு பணக்காரர்கள் இருப்பதாக நான் நினைக்கவில்லை என்றார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்ல மற்றும் அரசு அச்சக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஜயம்பதி பண்டார ஹின்ஹந்த் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்த போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கெகலிய ரம்புக்வெல்ல வெகுஜன ஊடகத்துறை அமைச்சராக கடமையாற்றிய காலத்தில் தனது கையடக்க தொலைபேசியின் கட்டணத்திற்கு செலுத்த வேண்டியிருந்த 2,40,000 ரூபாய் பணத்தை அரசு அச்சக கூட்டு தாபனத்தின் நிதியை பயன்படுத்தி செலுத்தியதால் அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கெகலிய ரம்புக்வெல்ல மற்றும் அரசு அச்சக கூட்டு தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பல பகுதிகளில் காற்றின் தரம் இன்று மிதமானதாக இருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி ரத்னபுரி மற்றும் எம்பிலிப்பிட்டியவில் காற்றின் தரம் பகலில் சற்று ஆரோக்கியமற்ற நிலைக்கு மோசமடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதோடு இன்று காற்றின் தரம் 44 தொடக்கம் 116க்கு இடையில் இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இது பெரும்பாலான நகரங்களில் மிதமான அளவிலும் ரத்னபுரி மற்றும் எம்பிலிப்பிட்டியவில் சற்று ஆரோக்கியமற்ற நிலை இருக்கும் என்பதை குறிக்கின்றது. காற்றின் தரம் குறைவதால் உடல்நல பிரச்சினைகள் உள்ள நபர்கள் குறிப்பாக சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.